மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவனை கொன்ற மனைவி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் இருந்தபடி ஆட்களை ஏவி கொலையை அரங்கேற்றியது எப்படி? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே மேலவண்ணியூர் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான மாமல்லன். இவரது மனைவி நாகலட்சுமி. இவர்களுக்கு திருமணமாகி 17 வருடங்கள் ஆகின்றன. மாமல்லன் நெடும்பூர் ஊராட்சியில் கடந்த 25 ஆண்டுகளாக டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் மேலவண்ணியூர் பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவருடன் நாகலட்சுமி கடந்த 3 ஆண்டுகளாக பழகி வந்துள்ளார். இந்த தகவல் தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்த மாமல்லன் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். மனைவியின் பழக்கம் தொடரக்கூடாது என நினைத்த அவர் குடும்பத்துடன் சிதம்பரம் பகுதிக்கு குடிபெயர்ந்தார். அதன்பின் தினந்தோறும் சிதம்பரத்தில் இருந்து பேருந்து மூலம் குமராட்சிக்கு வந்து குமராட்சியில் உள்ள தனது 2 சக்கர வாகனத்தின் மூலம் வன்னியூர் பகுதிக்கு சென்று குடிநீர் மேல்நிலை தொட்டி பணிகளை கவனித்து வந்தார். இதனிடையே கள்ளக்காதலன் தங்கப்பாண்டியன் வெளிநாட்டு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து நாகலட்சுமிக்கு வீடியோ கால் மூலம் தினந்தோறும் பேசத் தொடங்கியுள்ளார். மீண்டும் இவர்களது பழக்கம் தொடர்வதை அறிந்த மாமல்லன் மனைவியை எச்சரித்துள்ளார். இதனால் நாகலட்சுமி கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி குமராட்சி அருகே சாலை ஓரத்தில் மாமல்லன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற குமராட்சி போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். தனது தம்பியின் சாவில் மர்மம் இருப்பதாக மாமல்லனின் அண்ணன் இளமதி போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மனைவி நாகலட்சுமியை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரடாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. கணவன் கண்டிப்பது குறித்து தங்கப்பாண்டியனிடம் நாகலட்சுமி கூறி அழுதுள்ளார். இதனால் அவரை தீர்த்து கட்டிவிடலாம் என இருவரும் திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி தங்கப்பாண்டியன் தனது நண்பர்களான சட்டக்கல்லூரி மாணவர் ராஜகுரு, மெக்கானிக் இளவேந்தன் ஆகியோருடன் சேர்ந்து கொலை திட்டத்தை மேற்கொண்டுள்ளார். திட்டமிட்டபடி அதிகாலை 5 மணி அளவில் நெடும்பூருக்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த மாமல்லனை வழிமறித்த இருவரும் இரும்பு ராடால் தலையில் சரமாரியாக அடித்து சாய்த்தது விசாரணையில் தெரிய வந்தது. நாகலட்சுமி, ராஜகுரு, இளவேந்தன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். வெளிநாட்டில் பணிபுரியும் முதல் குற்றவாளியான தங்கப்பாண்டியனை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவனை கொலை செய்த மனைவி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில்